ஏங்க நான் மிடில் கிளாஸில் இருக்கேன். அடுத்த தலைமுறை வரும்போது ஒரு ரிச்சாவோ அஃப்ளூயண்ட்டாவோ ஆகணும்னா நான் வந்து ஒரு ரிஸ்க் இருக்கிற அசட் கிளாஸை தான் நான் சூஸ் பண்ணி ஆகணும். அதே ஒரு பணக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபை பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு 2 விஷயம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்னா ரிச்சாக இருக்கிறவங்களுக்கு தேவை சேஃப்டி. அவன் பணம் வந்து என்றைக்கும் போயிடக்கூடாது. அதே சமயத்தில் அவங்க வந்து வளர்ச்சி வந்து தேவையான அளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருக்கணும். அந்த இடத்துல டைவர்சிஃபிகேஷன் யூஸ் ஆகும். ஆனால் வெல்த்தியை நான் இப்போ தான் மேக் பண்ண போனால் உங்களுக்கு உதவ போகிறது வந்து கான்சன்ட்ரேஷன் தான். புரியுதா இல்லைங்களா? சரியான செட்டில் சரியான கம்பெனி ஒரு இடத்துல வாங்குகிறோம். 10-20 வருஷத்தில் மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோ உருவாகிறோம். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து மிகப்பெரிய ஒரு வெல்த்தை உருவாக்கிருச்சு அப்படின்னா அப்போ நீங்களும் டைவர்சிஃபிகேஷன் எடுக்கலாம். அப்போது யார் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸும் தான் ரிஸ்க் எடுத்து பணக்காரன் ஆகும். அவங்க என்ன பண்ணுறாங்க, பாண்ட் மார்க்கெட்டில் போட்டால் சேஃபாக இருக்கும். அப்போ அடுத்து வர தலைமுறையும் அதே அப்பர் மிடில் கிளாஸாக தான் இருக்கும். எல்லாம் மிடில் கிளாஸாக இருக்கும். த ரிஸ்க் யூ டேக் யுவர் சன்ஸ் வில் நாட் டேக் இட். இல்லைன்னா அவங்க வந்து டேக் பண்ணுவாங்க. அப்போது நடுவில் ஒரு தலைமுறை 30 வருஷம் கேப் ஆயிரும். என் பர்சனல் லைஃப்பில் எடுத்துங்க. எங்கள் தாத்தானால் லேண்ட் வாங்க முடியல. ஆனால் லேண்ட் வச்சுருந்தீங்களா இன்றைக்கி பணக்காரன் ஆகிட்டாங்க. அப்சல்யூட்லி ரைட் இல்லைங்களா? எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணியிருந்தாருன்னா நம்ம இன்றைக்கி பல கோடி சொன்ன இருந்துருக்கலாம். அவர் மிஸ் பண்ணிட்டார். அடுத்த தலைமுறை அப்போ 3வது தலைமுறை வந்து நான் பண்ண வேண்டியதாக இருக்குது. த ரிஸ்க் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் ஹூ டின்ட் டேக், நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்களும் எடுக்காமல் விட்டிங்கன்னா உங்கள் பெயரை வந்து எடுப்பான். ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு இருந்த வாய்ப்புகள், எங்கள் அப்பாவுக்கு இருந்த வாய்ப்புகள் எனக்கு இன்றைக்கி இல்லை. ஏன்னா இன்றைக்கி காம்படிஷன் அதிகமாக இருக்குது. உங்கள் பையன் வரும்போது இந்த காம்படிஷன் இன்னும் இன்டென்சிஃபை ஆகிடும். ஸோ த ரிஸ்க் யூ டேக், த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வில் பி பெட்டர்.